குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் a க்ரோபிக் சேனல். இந்த க்ரோபிக் சேனல் வழியாக உங்களுக்கு முன்னர் சில தொழில்கள், எளிய தொழில்கள் அதிகமாக வருமானம் பெறுவது எப்படி, இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் பிஸ்னஸஸ். ஸோ இன்றைக்கு நம்ம முதலீடு இல்லாத தொழில்களையும் பண்ண முடியும், குறைந்த முதலீடு வைத்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான தொழில்களுடைய சீரீஸை நான் நிறைய லாபகரமான தொழில்களை நான் கொடுக்கிருக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பல விதமான பொருட்களை தயாரிப்பது எப்படி, அதனுடைய வருமானம் பெறுவது எப்படி எப்படின்னு இருக்கிற ஒரு குழுவெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் முதல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ள தட் இஸ் கால்டு சோல் சர்ச்சிங் அனாலிசிஸ். நான் எவ்வளோ மாதந்தோறும் நான் வருமானம் சம்பாதிக்க இருக்கிறேன், 3 மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்க இருக்கிறேன், 6 மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்க இருக்கிறேன், 1 இயரில் எவ்வளோ பண்ண போகிறேன், 3 இயர்ஸில் எவ்வளோ பண்ண போகிறேன், 5 இயர்ஸில் பண்ண போகிறேன். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் த பிஸ்னஸ் we can guide you. இஃப் யூ ஆர் determined to be a entrepreneur we'll help you. ஸோ அது இல்லாமல் கன்ஃபியூசிங் மைண்டோடு இருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நம்ம மீட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு மேக்கப் யுவர் மைண்ட் டு டிசைட் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ண போகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, செகண்ட் வாட் டைப் ஆஃப் பிஸ்னஸ், வெதர் இட் இஸ் அ ப்ராசஸ் ஓரியன்டட் ஆர் ட்ரெடிஷ்னல் ஓரியன்டட் ஆர் ஹாஸ்பிட்டல் ஓரியன்டட் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி ஓரியன்டட், இதை பற்றிலாம் டிசைட் பண்ணணும். அதை நான் எப்படி க்ரியேட்டிவாக பண்ண போகிறேன்னா, இன்னோவேட்டிவாக பண்ண போகிறேன்னா, அல்லது கஸ்டமைஸ் பண்ண போகிறேன்னா, அல்லது கஸ்டமைஸ் பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு டிசைட் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ வாண்ட் டு பிகம் எ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். அதற்கு அடுத்தது அப்புறம் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹவ் டு கன்சிடர். வெதர் ஐ எம் கோயிங் டு பி இன்வால்விங் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஓரியன்டாக பண்ண போகிறேன். நான் ஒரு ரா மெட்டீரியல் எடுக்க போகிறேன். அது ஃபுட் ப்ராசஸாக இருக்கலாம், அல்லது கிளாத் ஓரியன்டாக இருக்கலாம், அல்லது ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கலாம், ஆர் மேபி லைக் ப்ராடக்ட் பவுடர் ஃபார்மில், ஆர் மேபி ரா மெட்டீரியல்ஸ் இந்த ஃபார்ம் கெமிக்கல், வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் ஒரு ரா மெட்டீரியல் சூஸ் பண்ண போகிறேன், அதை ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதற்கான மெஷினரியோ அதற்கான எம்ப்ளாயீஸோ நான் ஹையர் பண்ணி என்னுடைய டார்கெட் பேஸில் பண்ண போகிறேன். ஐ ஆம் தி ஓனர், ஐ ஆம் தி பிராண்ட் பில்டர், ஐ ஆம் தி பயனியர் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த மாதிரி வருது. தட் இஸ் கால் மேனுஃபேக்சரிங். விற்பனை யாரோ ஒருத்தர் தயார் பண்ணியிருப்பாங்க, நம்ம மேபி மார்க்கெட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம we are going to be an ambassador or sell their product. So that is called hospitality way of doing the business. Service based, professional services, healthcare services, photography services, or whatever the services you are providing to the society through which you are getting a very good earnings. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஆக்டிவிட்டி, எந்த மாதிரி நான் முடிவு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு டிசைட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் கேபிட்டல் இஸ் வெரி வைட்டல். அது அதே போல் நான் வைட்டலாகவும் சொல்லலாம். பிகாஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேண்ட், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டு. இப்போ லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷனில் தட் இஸ் கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதனால் அது ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் வரையில் அது இல்லாமல் பண்ண முடியுமாங்கிறது பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன டிசைட் பண்ண போனால் ஏன்ட்ட ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் மோர் மணி, வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட், நான் பண்ண முடியும். இல்லை என்ன கீழே ஒரு சமயம் எனக்கு லாஸ் வந்தாலும் அல்லது ஒரு சின்ன ரிஸ்க் வந்தாலும் என்னால் பொறுத்துக்கிற முடியாது. அதனால் நான் லிமிட்டட், நான் ஒரு என் கையில் 1 lakh இருக்குன்னா ஒரு 20,000 ட்ரை பண்ண போகிறேன். இது குறைவான முதலீடு. 3வது, என்னிடம் முதலீடு கிடையாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முடிவு பண்ணிட்டேன், என்னிடம் முதலீடு கிடையாது. முதலீடு இல்லாமல் நான் வருமானம் பெற வேண்டும். அவருடைய பணியில் இருக்கக்கூடிய வருமானத்தை விட இதில் அதிகமாக பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்கிறவங்க 3வது ரகம். அப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. சப்போஸ் சம்டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரியாக இருக்கலாம். அக்ரியில் நீங்கள் யூ மேபி வெரி இன்னோவேட்டிவ் கல்டிவேட்டராக இருக்கலாம். இப்போல்லாம் ஆர்கானிக், நான் ஆர்கானிக் வரக்கூடிய டைப்லாம் வந்ததுனால அப்போ நீங்கள் இப்போ ஈவன் சம் டைம் இந்த ஃபார்மிங் லேண்ட் வாங்குறது இப்போல்லாம் ஒரு அப்டேட்டட் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் மேபி லைக் வெஜிடபிளாக இருக்கலாம், ஒரு சிரல்ஸாக இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ப்ராடக்டை நான் கல்டிவேட்டராக அதுக்கப்புறம் அதை ப்ரொஃபஷனல் பண்ண போகிறேங்கிற மாதிரி வரக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அல்லது அனிமல் ஹஸ்பண்டரி இருக்கலாம், கேட்டில், பவுல்ட்ரி,
கோட் ரியரிங் இந்த மாதிரி இருக்கலாம். சம்டைம் வந்து பெட் அனிமல் கூட இருக்கலாம். நான் பெட் அனிமல் பற்றி என்னுடைய முன்னாடி உள்ள வீடியோவில் பேசியிருக்கிறேன். ஸோ இது வந்து இது இல்லாமல் வந்து இது அக்ரி பேஸ்டாக இருக்கும், நான் அக்ரி பேஸ்டாக இருக்கலாம். நான் அக்ரின்னு வரையில் சம்டைம் ஹார்டிகல்ச்சராக இருக்கலாம். ஹார்டிகல்ச்சரில் விட்டுட்டு நீங்கள் அதுவெல்லாம் விட்டுட்டு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து மேனுஃபேக்சரிங்கில் போகிறேன். மேனுஃபேக்சர் வந்து ஃபுட் ஸ்டஃப் ஓரியன்டாக இருக்கலாம், ஆர் கார்மெண்ட் ஓரியன்டாக இருக்கலாம், ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கலாம், ஃபேஷன் டிசைன்ஸாக இருக்கலாம், ஆர் there are many endless. That all we are going to see one after another in the future videos. Please don't forget to subscribe because இதில் நிறைய ப்ராடக்ட் நான் கொடுக்க போகிறதுனால முன்னாடி உள்ளது வந்து நான் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஐ வில் கிவ் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ விச் யூ கேன் ஏர்ன் வெரி குட் அமௌண்ட் ஆஃப் இன்கம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் நேற்றுக்கு நான் மூர் மார்க்கெட் பக்கம் போனேன், அல்லது சென்னையில் வந்து மவுண்ட் ரோட்டில் போனேன், அல்லது வந்து அடையாறு பக்கம் போனேன், இல்லை மதுரையில் வந்து கேலமாசிதி பக்கம் போனேன், மேலமாசிதி பக்கம் போனேன், இல்லை நான் ஹரியானா போயிருந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். பட் பேசிக்காக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அது வந்து சைல்ட்ஹுட் டேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு சீடாகவே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸ்கூல் டேஸில் ஒரு அட்ராக்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு அதை பற்றி. அடல்ட்டில் வந்து அதை வச்சுக்கணும் உங்களை அறியாமலே வந்து உங்களுடைய பாடி பெண்டுலமோ அல்லது உங்களோட ஹார்ட்டோ பிரெயினோ வந்து ஒரு ப்ராடக்டில் வந்து ஒரு அட்டென்ஷனை கொடுத்துருக்கோம், ஃபோக்கஸை கொடுத்துருக்கோம். சம்டைம் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் அதை பற்றி பேசியிருப்பீங்க. அதை வந்து உங்களை பிஸ்னஸை வந்து மைண்டில் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும். ஈவன் இஃப் யூர் எம்ப்ளாய்டு நம்ம பண்ணியிருக்கக்கூடாதா, செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மேற்கொண்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. மேபி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், மேபி நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ், ஆர் மேபி லைக் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் கூட நம்மளை வந்து ஒரு ஆக்டிவிட்டிலேயோ ஒரு ப்ராடக்ட்லேயோ ஒரு ஃபீல்டுலேயோ சம்டைம் அவங்க எவ்வளோ தான் பெரிய ஐஏஎஸ் அந்த டாப் ரேங்கில் போயிருப்பாங்க, பட் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் அக்ரி. சில பேர் வந்து பெரிய லெவலில் போயிருப்பாங்க. ஐ நோ an இன்ஜினியர் who has gone for the fashion design. என்ன பண்ணார், ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒன் சலூன். அதே போல் இப்போல்லாம் வந்து நிறைய ஐடி பீப்புள் வந்து தே வாண்ட் டு கோ ஃபார் பவுல்ட்ரி, டைரி, ஈவன் டாங்கி வந்து இது பண்ணி டாங்கி மில்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டு இருக்கிறார் சென்னையில். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து டாங்கிங் பண்ணையில் டாங்கியை வந்து ஒரு ஒரு லவ்விங் அனிமலாக அவர் ஆரம்பத்தில் பார்த்துருப்பார். ஸோ அவருடைய கனவுகளில் வந்து ஒரு அதை யூஸ் பண்ணுறவங்கள பற்றி பார்க்கல அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டிருக்காது. அதனால தான் துணித்தலாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாமஸ் பேட்டாக்கு வந்து நான் வந்து காப்லர்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் வந்து இருக்கையில் வந்து காப்லர்னு நான் வந்து ஒரு இதுன்னு சொல்ல போகல. அவர் வந்து ஐ எம் a ஷூ மேக்கர் பிகாஸ் ஐம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் த ஷூஸ் டு த கம்யூனிட்டி, டு த வேர்ல்டு அப்படின்னு போனார். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஏற்பட்டிருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து ஒரு ப்ராசஸ் ஆகி அந்த ட்ரீமுடைய ப்ராசஸ் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வரையில் அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சமயம் வந்து அந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வரணும்னு விருப்பமாக இருக்கும், அதுக்கான ஒரு டெக்னிக்கல் இன்புட் எடுத்துக்கிறாரு. ஒரு சினி ஆர்டிஸ்டாக போகிறவர் வந்து உடனே வந்து சினி ஆர்டிஸ்ட் ஒன்றும் பண்ணிட முடியாது. தே ஹாவ் டு லேர்ன் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வந்து ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக வர முடியும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ வில் நெவர் பி டிஃபீட்டட், யூ வில் ஆல்வேஸ் வின். அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கும். யூ கேன் பிகம் எ வெரி குட் ட்ரெயினர் இஃப் யூ ஆர் ஹேவிங் வெரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஈவன் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சில அந்த காமெடி இதெல்லாம் பார்க்குறாங்க, ஸ்டாண்டிங் காமெடி அப்படின்னா ஐ திங்க் தே ஆர் வெரி ஃப்ளூயன்ட் இன் தேர் லாங்குவேஜ் அண்ட் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் நவ் இட்ஸ் டிஜிட்டல் நாலேஜ் இஸ் a very 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 vital. ஸோ பிஸ்னஸ் ஸ்கில்லுன்னு வரையில் there are many skills you will require. Market is not the only alone one skill. Capital is okay to be brought in. There are much more creation, innovation, design your product, and you have to think yourself how to inspire your customers. What is my vision? What is my idea? So for which you are become a multi-skilled person to do research and bring out a product and brand building and marketing your product and creating sources and exploring the financial part and reach your target. Then you will become a millionaire or a billionaire. So it is all possible. Whereas when you are in a job, you will have the single skill or the skill which will be
required for a particular position, particular job. But here, you are the person controlling your system, digitalization, communication, and employee retention, so many things. So you have to decide. So if you are, please search yourself, take one after another. நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, நான் அந்த படியில் ஏற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த படியில் ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையிலே அந்த ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு உங்கள் மனதிற்குள்ள. அது இருக்குது, திறமையோடு இருக்குது அப்படின்னா, ஓகே, திறமைகள் வேண்டும் அப்படின்னா திறமைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு பி த ப்ராஸ்பரஸ் பர்சன். அண்ட் ஐ திங்க் மணி இஸ், யூ ஆர் கோயிங் டு ரூல் த மணி. So for this, I think I'm going to introduce several products which could help you to become a millionaire or billionaire. அதனால் நீங்கள் since I'm going to give many more business ideas, please subscribe Grow Big Consultancy so that you will get a notification as and when I put my videos in the YouTube. So thank you very much.